ஹாய் ஹடாமஸ், நான் தாங்க விஜய். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிவன் பிரேடஃபோட பார்ட் 29 தான்டா. லாஸ்ட் பார்ட் பார்த்து வந்தோம்டா, அப்போ தான் ஸ்டோரி புரியும். சரி வாங்க, இதில் இருந்துட்டும் அதில் கண்டினியூ பண்ணலாம். ஜிவன் போனதும் நீங்கள் உங்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் ரிசப்ஷன் கிட்ட ரூமில் எடுத்து வைக்க சொல்லிட்டு டேர்ன் பண்ணுறீங்க. அப்போ டே குக் என்ட்ரன்ஸ்குள்ளே வராங்க. உங்களை பார்த்ததும் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ டே பே, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டல நீ. அச்சோ, அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணீங்களோ? அப்போ ஜங்கு, ஆமாம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை மறந்துட்டு ப்ரெசென்ட் என்ஜாய் பண்ணுங்களா பேபிஸ் அப்படின்னு நீங்களும் டேக்குக்கு பேக்கப் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸு, என்ன மேடம் உங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ஜுன் கேட்குறாரு. உங்களை மறக்க முடியுமா சார்? எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் அதே சிம்பிளை மெயின்டைன் பண்ணுறீங்களே. நாட்டி கேர்ள், நீ இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சிரிக்கிறீங்க. தென் ஜேஹோப் ஜிம் சார் கிட்ட பேசிட்டு யோங்கி கிட்ட போறீங்க. அவர் ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே நின்று தூங்கிட்டு இருக்காரு. யோங்கி மேரி மீ. அதை கேட்டு யோங்கி டக்குன்னு கண்ணு முழிக்கிறாரு. ஒன்னத்தான் அவ்வளோ நல்லா தேடிட்டு இருக்கேன், எங்க அந்த உருட்டுக்கட்டை? ஒய் சார், என்ன நீ மாதிரி காலேஜ் படிக்கும் போது ப்ரோக்ராம் பண்ண சொன்னா யூங்கி மேரிமன் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதை எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்து காலேஜ் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டான். அதுல இருந்து பார்க்குற எல்லா பொண்ணுங்களும் யூங்கி மேரிமன் தான் சொல்றாங்க. பத்தாவதுக்கு இந்த பரதேசிங்க வேற அப்படின்ட்டு ஜங்கு ஜின் நம்ஜுன் ஹாபி எல்லாரையும் பாயிண்ட் பண்றாரு. அவனுங்களும் யூங்கி மேரிமன் சொல்லிட்டு சுத்துறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்டாடி எனக்கு நைட்டு சாப்பாடு போடாமல் பட்னி போடுறான். இப்போ ஒன்று கெட்டு போகல சார், உங்கள் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்க, நான் டெய்லி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல சுகா சைன் பண்ணுறாரு. தென் நீங்கள் ஜேகே ஜேஹோப் எல்லாரும் சேர்ந்து யூங்கி மேரி மீ அப்படின்னு கத்துறீங்க. அப்போ அகெயின் சுகா எங்கே இந்த உருட்டுக்கட்டை அப்படின்னு உங்களை அடிக்க துரத்துறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. நம்சோப் எல்லாரும் அவங்க ஒய்ஃபை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஜேஹோப், ஆமாம் டே ஜங்கு உங்கள் ஒய்ஃப் எங்கடா? அவங்க மேரேஜுக்கு வரல சார் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். உடனே சுகா, ஏண்டா? அப்பட்டே ஜிம் சார் இன்வைட் பண்ணும்போது காலேஜில் படித்த எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். கண்டிப்பாக நிறைய பொண்ணுங்க வருவாங்க, இவளுங்க இருந்தால் நிம்மதியாக சைட் அடிக்க முடியாதுன்னு தான் கூப்பிட்டு வரல. அப்போ ஜேகே, மச்சான் நானும் அதுக்காக தான்டா என் ஒய்ஃபை வீட்டில் விட்டு வந்தேன். சேம் டு மச்சான் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமன் நீங்கள் இன்னும் ரூமுக்கு வரலன்னு ஜிஃபானை பெட்டில் படுக்க வச்சுட்டு ரிசப்ஷன் கிட்ட வரான். அப்போ OT6 மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களை சுற்றி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமன் மைண்ட் வாய்ஸ், என்னடா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் கூட இப்படி நின்னது இல்லைடா, நீ என்ன எவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட வரான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, கண்ணுக்குட்டி மாமாக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே எல்லாரும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரியான் கிட்ட பேசி அவங்க யாரும் பார்த்ததே இல்லை. உடனே ஜிமின், ஓ இந்த முளக்குறவங்க தான் அந்த மாமா குட்டியா? பார்க்க மனுஷ குட்டி மாதிரியே தெரில, இவனை போய் மாமா குட்டின்னு சொல்கிறான். வர மிளகா படிக்கிட்டு டேஸ்ட் எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கான். அப்போ ரியான், கண்ணுக்குட்டி நம்ம பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, அது மிஸ்யூ கண்ணுக்குட்டி, நல்லா சாப்பிட்டு மாடு மாதிரி வளர்ந்துருக்க, நீ என்ன மிஸ் பண்ணியா? அப்படி சொல்லிடி அப்படின்னு ஜிமின் மனசுக்குள்ளே சிரிக்கிறான். நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன டீஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரியான் பவுட் பண்ணுறான். அச்சோ கோச்சுக்காதீங்க மாமா குட்டி, உங்களை டீஸ் பண்ண வேறு யாரை டீஸ் பண்ணுவேன் சொல்லுங்கள் அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறீங்க. கன்றாவி, இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு என் தலையெழுத்து அப்படின்னு ஜிமன் சலிப்பாக சொல்லிட்டு டேகுக் மேலே கை போடுறான். அப்போ தான் டே அண்ட் ஜங்குக் ஜிம்மனை பார்க்குறாங்க. டே வாத்து எப்படிடா இருக்க அப்படின்னு ஜிம்மனை ஹக் பண்ணுறாங்க. தள்ளி போங்களா ராஸ்கல்ஸ், காலேஜ் ஃபினிஷ் ஆன அப்புறம் கான்டாக்டில் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு கால் கூட பண்ணாமல் ஃபாரின் போயிட்டீங்கல்ல, இப்போ வந்து என்னடா மச்சான் ஒச்சான்னு சொல்கிறீங்க? அப்போ டே ஓவராக சீன் போடாதரா வாத்து, என்னமோ நாங்கள் தான் கான்டாக்ட் பண்ணாத மாதிரி பேசுகிற. வெண்ண நீ ஃபோன் நம்பரை மாற்றிட்டு எங்களை சொல்கிறியா? அப்போ ஜிமின்,
சரி சரி, அதை பற்றி எதுக்கு பேசிட்டு, லெட்ஸ் என்ஜாய் தி ஜின்சர் மேரேஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு TNJKவை ஸ்விம்மிங் பூல் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்க ஒய்ஃப் கூட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டேக்குள்ளே வாது, நீ மட்டும் இங்கே வந்திருக்க, ஜிஃபான் எங்கடா? அவன் ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கான், நீ போய் அவனை பார்த்துக்கோ, நான் கொஞ்ச நேரம் மச்சான்ஸ் கூட பேசிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் பையனை மறந்துட்டான், குள்ள வாத்து அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிகிட்டே போகிறீங்க. இதெல்லாம் 3 ஜீவன் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணுக்குட்டி, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு ரியான் கேட்குறான். மிஸ்டர் மாட்டுக்குட்டி, சி மாமா குட்டி, மேரேஜ் ஆகி 4 வயசில் ஒரு பையன் இருக்கான், இப்போ வந்து மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்குறீங்க அப்படின்னு ஜிமின் பெருமையாக பேசுகிறான். அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக கண்ணுக்குட்டி? ஆமாம், நான் எல்லாமே ஈவினிங் பார்ட்டியில் சொல்கிறேன், இப்போ போய் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. அப்போ டே அண்ட் ஜங்கு, எப்பட்றா காலேஜ் படிக்கும்போது 2 பேரும் சண்டை கோழி மாதிரி சுற்றிட்டு இருப்பீங்க, இப்போ என்னன்னா மேரேஜ் ஆகி குழந்தை இருக்குன்னு சொல்கிறீங்க? அப்போ ஜிமின், அது ஒரு பெரிய ஸ்டோரி மச்சான், வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹோட்டல் பேக் சைடில் இருக்க ஸ்விம்மிங் பூல் கிட்ட கூப்பிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஜென்ரலாக. அப்போ ஜேகே, ஆமாம் உனக்கும் YNBக்கும் எப்படிடா மேரேஜ் ஆச்சு? தென்ட்டே, தியா எங்கே போனா, இல்லை பிரேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கொஷின்ஸ் மேலே கொஷின் கேட்குறாங்க. ஆனால் ஜிமின் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். ஜேகே, டேய் என்னடா நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம், நீ சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு ஜிமின் ஷோல்டரை பிடிச்சி குலுக்குறான். ஜிமின் பஸ்ட் அவுட் ஆகி அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணி அழறான். ஜேகே உடனே பயந்து போய், டே மச்சான் ஏன்டா அழற அப்படின்னு ஒரீடாக கேட்குறான். அதுக்கப்புறம் ஜிமின் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆனது, தென் பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் பண்ணி 2 பேரும் ஒன்றா இருந்தது. தியா இருந்ததுக்கப்புறம் ஜிமின் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது, அப்போது லியோன் வந்து தியா டைரி கொடுத்தது. அதுக்கப்புறம் ஜிமின் ட்ரிங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒர்க் போனது, உங்கள் அப்பா கிட்ட டிவர்ஸ் தரேன்னு சொன்னது, எல்லாத்தையுமே சொல்கிறான். அப்போ ஜேகே, இவ்வளோ நடந்திருக்காடா? தென்ட்டே, அப்போ நீயும் வைனும் டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா? ஜிமின் சேடாக சக்கிள் பண்ணிவிட்டு, நான் எப்படிடா என் மார்ஷ்மெல்லோவை டிவோர்ஸ் பண்ணுவேன்? டே மார்ஷ்மெல்லோவா? எனக்கு மார்ஷ்மெல்லோங்கிற நேமில் லெட்டர் எழுதுனது தியா இல்லைடா வயன். நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என் மார்ஷ்மெல்லோவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப அழறான். நீங்கள் கூட சொன்னீங்க அது வயன் தான் எழுதியிருப்பான்னு, நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா நானும் வயனும் இப்போ ஹாப்பியாக இருந்திருப்போம். ஆனால் பாரு, இப்போ பையனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல. அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ப்ளே பாய் பொறுக்கி. ஆனால் ஒன்றுடா, நான் என்னதான் வயனை ஹர்ட் பண்ணாலும் அவள் என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்பா வந்து அவளை கூப்பிட்டப்ப கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டாடா. என்னதான் நான் வேலைக்கே போகாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாலும் அவள் என்னையும் ஜிஃபானையும் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா. அப்படிப்பட்ட ஒத்தியை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு தெரியும் போது என்னால் எனக்கே ரொம்ப கோவம் வரும், தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கும். அப்போ கூட வயன் தாண்டா என்னை கம்ஃபர்ட் பண்ணா. அப்போ முடிவு பண்ணேன், என் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்க வயனை என்னை ஹர்ட் பண்ணக்கூடாது. அவளுக்குள்ளே இருக்க லவ்வை வெளியே கொண்டு வந்து அவள் வாயாலே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வைக்கணும். டே எல்லாம் சரிதான்டா, பே உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி லவ் பண்ண வைப்ப? அவள் ஏன் மார்ஷ்மெல்லோடா, கண்டிப்பாக அவனை லவ் பண்ணுவா. தென் கொஞ்ச நேரம் 3 பேரும் பேசிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. ஸ்கிப்ஸ் டு ஈவினிங். ஜின் சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணதால கேங்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அங்கே இருக்க திங்ஸ் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்கா. அப்போ லைட்டாக ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. அவளை சுற்றி யாரும் இல்லை. ஸோ நீங்கள் தான் போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அவளை ஒரு சேரில் உட்கார வச்சு அடிப்பட்ட பிளேஸில் ஊதி விடுறீங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி, எனக்கு வலிக்கலை, ஐம் ஸ்ட்ராங் கேர்ள். அச்சோ கியூட் பேபி, உங்கள் நேம் என்ன? லியா. நைஸ் நேம். ஆமாம், உன் பேரண்ட்ஸ் எங்க, நீ மட்டும் வந்திருக்க? நான் டேட் கூட தான் வந்தேன். டேட்க்கு மம்மி கால் பண்ணாங்க, என்னை அங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு மம்மி கூட ஃபோனில் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கார் பாருங்க அப்படின்னு தூரத்தில் ஒரு ட்ரீ கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க அவள் டேடை காமிக்கிறா. ஏன் உன் மம்மி வரலையா?
மம்மிக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது. 2 days அப்புறம் வர சொன்னாங்க. அதான் நானும் அப்பா மட்டும் வந்துட்டோம். அப்போ ஜிஃபான் அங்கே வரான். அவனுக்கு லியாவை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருது. மம்மி அப்படின்னு உங்ககிட்ட வந்து ஐஸ்கிரீம் தரான். ஆண்டி எனக்கு ஐஸ்கிரீம் இந்தா, இதை நீயே சாப்பிட்டு, நான் வேற வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட ஐஸ்கிரீம் தரீங்க. அவள் சாப்பிடும் போது நோஸில் ஐஸ்கிரீம் முட்டிக்குது. அப்போ ஜிஃபான் ஒரு டிஷ்யூ எடுத்து க்ளீன் பண்ண சொல்லி உங்ககிட்ட தரான். நீங்களும் லியாவோட ஃபேஸில் இருக்க ஐஸ்கிரீமை வைப் பண்ணிவிட்டு 2 பேரும் எங்கவே கொஞ்சம் நேரம் இருங்க, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாவோட அப்பா கிட்ட போகிறீங்க. அவர் ஃபோன் பேசிட்டே டர்ன் பண்ணுறாரு. டேய் லியோனே. எஸ், அது லியோன் தான்ப்பா. ஏ வயன் அப்படின்னு ஹக் பண்ண வரான். ஆனால் நீங்கள் அவன் பக்கத்தில் போய் நறுக்குன்னு அவன் மண்டையிலே ஒரு கொட்டு வைக்கிறீங்க. அடியே ராட்சசி, எதுக்குடி கொட்டின அப்படின்னு அவன் தலையை தேய்ச்சிட்டே கேட்குறான். மழை போடுறாங்க, யூஎஸ் போனது ஒரு கால் கூட பண்ணல, ஆனால் ஜிம் சார் கூட மட்டும் கான்டாக்டில் இருந்திருக்க அப்படின்னு அவனுக்கு கிள்றீங்க. அப்போ லியோன், அடியே வலிக்குதுடி விடுடி, உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் தம்பி அப்படின்னு அவன் கையை பிடிச்சி கடிக்கிறீங்க. அடியே ராட்சசி விடுடி. ஹலோ ஜின்சர், இங்கே வந்து என்னை காப்பாத்துங்க. ஜின்சரா அப்படின்னு டக்குன்னு அவனை விட்டுட்டு தள்ளி நிற்கிறீங்க. எங்கடா ஜின்சரு எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க. அவர் எங்கே இருக்காரு? ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு உங்களை பார்த்து சிரிக்கிறான். உன்னை போதுண்டி நிறுத்து, பசிச்சா சாப்பிட நிறைய இருக்கு, அதை விட்டுட்டு என்ன கடிச்சு ஃபுல்லாக சாப்பிட்றாத வீணா போனவனே. எதுக்கிட்ட அவனுக்கு மேரேஜ் ஆனதை கூட என்கிட்ட சொல்லலை. அப்போ லியோன் மைண்ட் வாய்ஸ், மேரேஜ் ஆனால் தானே சொல்ல. என்னடா சைலண்டாக இருக்க? இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் பியரே குடிக்கும்னு இப்போ தானே தெரியுது. எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி 3 years ஒரு பேபி வேற இருக்கு. சாரிடி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி நீ எப்படி இருக்க? உன் ஒய்ஃப் எப்படி இருக்கா? ஒய்ஃபா அப்படின்னு லியோன் நினைக்கிறான். அப்போ லியா அவங்க 2 பேர்கிட்ட வரா. லியோன் அவளை தூக்கி, லியா குட்டி, உங்களுக்கு யார் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா? நைட் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு டேடி சொல்லியிருக்கேன்ல. இந்த ஆண்டி தான் தந்தாங்க. அடியே, ஒன்ன மாதிரி என் பொண்ணி ஐஸ்கிரீம் பைத்தியமாக ஆக்கலான்னு பார்க்குறியா? ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆக போகுது? நீ வாடா செல்லம், உனக்கு ஆண்டி நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அப்போ வாங்க ஆண்டி, நம்ம போய் சாப்பிட்லாம். ஜிஃபான் அங்கே இருக்கான்ல, அவன்கிட்ட போய் வெயிட் பண்ண, நானும் அப்பாவும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரோம் அப்படின்றீங்க. தென் லியா போயிட்டா. ஆமாண்டா, உன் ஒய்ஃப் யாரு? லியா வேறு 2 daysக்கு அப்புறம் தான் வருவாங்கன்னு சொன்னான். வரும்போது நீயே பாரு. சரி ஜிமின் அங்கே இன்னும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கானா இல்லை ஒர்க் போகிறானா? அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது எப்படி உனக்கு தெரியும்? நான் உன் ஃப்ரெண்டுடி. நான் ஃபிசிக்கலாக வேணால் பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஓஹோ சார், அப்போ என்ன மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சரிடி, அவன் எங்கே? ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணதால அவங்க கூட தான் சுற்றிட்டு இருப்பான். இதோ அங்கே நிற்கிறான் பார் அப்படின்னு ஜிம்மனை காமிக்கிறீங்க. சரி, நான் போய் ஜிம்மனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிட்டு போகிறான். அப்போ ஜிம்மன் கேஷுவலாக அவங்க 2 பேரையும் பார்க்குறான். ஆஹா, எனக்குன்னே வருவீங்களாடா, ஆல்ரெடி 7 பேர், இப்போ நீ வேறையா அப்படின்னு நினைக்கிறான். இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுதுரா. இந்த பாட்டு பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.